Presenting you the Co-Beans Marine Collagen Powder. It has taurine, hyaluronic acid, vitamin A, C, E, biotin, as well as antioxidants like grapeseed and green tea extracts. For glass or 100 ml of water, stir until uniform and consume immediately. Taste Daily. Taste the Daily. வணக்கம். வணக்கம் சார். 2 ராஜகுமாரர்கள் ஒரே நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சி. எப்படி இருந்தது முதல்ல கதையை கேட்டபோது? நீங்கள் தான் அந்த கதையை முதல்ல அப்ரூவ் பண்ணி வர சொன்னீங்கன்னு சொன்னார். இப்போ அவர் சொன்னார். உண்மையிலே அந்த ரொம்ப அவர் எனக்கு தெரியும். அவர் விக்ரம் சார் அவர் அந்த கதை சொல்கிறேன் அப்படின்னு வந்து எங்கள் வீட்டில் வந்து தான் சொன்னார். வீட்டில் கண்டிப்பாக சார். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் பொதுவாக இந்த கதை கேட்டு இசையமைக்குது அப்படின்னு எதுக்காக அப்படி நடந்தது தெரியல. அது ஒரு நேச்சுரலாக அப்படி அமைச்சு எல்லாருமே கதை சொல்லுவாங்க. அருமை. 1 மணி நேரம் 2 மணி நேரம். விக்ரம் சார்லாம் படத்தோட லென்த்துக்கு மேலே சொல்லுவார். நிஜமாக தான் ஃபுல்லாக அவர் என்னென்ன நினைச்சாரோ எல்லாத்தையும் சொல்லுவார். இதெல்லாம் ஏன் வரலன்னு கூட நான் கேட்டுருக்கேன். அதே மாதிரி தான் இவரும் அது அவங்களுடைய டோட்டல் கான்செப்ட் என்னவோ அதை நல்லா ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக தான் சொன்னார். நல்லா வந்தது அந்த படம். அவருக்கு எல்லாமே நல்லா வந்தது. ஆமாம், கதை ஏன்னா எனக்கு வந்து அந்த கதையிலேயே ரொம்ப அட்ராக்ஷன். ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு கதைகள் வந்த காலம். உண்மைதான். அந்த மாதிரி கதைகளுக்கு நான் கண்டினியூஸாக மியூசிக் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல வாய்ப்பு. நல்ல வாய்ப்பு இது. ஆக்சுவலாக அது கிடைக்காது. ஒரு கிளாசிக்ஸ் போவோம் 25 வருஷம் கழிச்சு மெமரிஸ் பண்ணி ஒரு பண்ணுறாங்க. ஏதோ இந்த மீடியா இருக்கிறதெல்லாம் பண்ணுறோம்லாம் இல்லை. நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி இருக்க கதை. உண்மைதான். சில கதைகளை தான் நம்ம நினச்சி பார்க்கணும். சூரியவம்சம் அது மாதிரி நினச்சி பார்க்கக்கூடிய கதைகள் எல்லாத்துக்கும் இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய ஒன்றரை இல்லையா? ஆமாம், அது நல்லா அமைஞ்சுது. இவர் வந்து சார் இசையமைப்பாளர் மட்டும் இல்லை, கவிஞர். கவிதையும் பாடல்களும் எழுதுவார், கதைகளும் எழுதக்கூடியவர் சார். கதைகள் எழுதி வச்சிருக்காரு. 2-3 கதைகள் வச்சிருக்கார். படங்கள் பண்ணுற அளவில் பயங்கரமாக வச்சிருக்கார். ஒரு பேசிக்கலி ரைட்டர் கம் மியூசிக். இப்போ ஒரு தேவதை வந்து விட்டால் உன்னை தேடியே, இது டியூன் போடும்போதே அவர் எழுதின வரி தான். நாங்கள் அதுக்கு அடுத்த வரிகளை தான் எழுதணும். அந்த மாதிரி நிறைய அவர் அந்த ஃபர்ஸ்ட் வரி அவர் போட்டுருவார். இந்த கதையை அவர் சொல்லும்போதே இந்த பாடலுக்கான எல்லா சூழ்நிலையும் இருந்ததா, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பாடலுக்கான சூழ்நிலையை அவருக்கு சஜஸ்ட் பண்ணீங்களா? இல்லை, எல்லாமே அந்த சூழல் சொல்லுவோம். சில இது நம்ம இங்கே வந்துக்கலாம். இவர் படத்தில் தான் அந்த டிஸ்கஷன்லாம் இருந்துச்சு. நிறைய புதிய கவிஞர்கள்லாம் நிறைய இருக்காங்க. அப்புறம் இவருக்கு என்னென்னா ஒரு அந்த ப்ரோஸை அப்படியே ரெடி பண்ணுறக்கூடிய ஆற்றல் இருந்துச்சு. அதாவது ஏற்கனவே அந்த பாட்டுகளை அவர் எப்படி அந்த ஸ்க்ரீன் பிளே கேட்டு ரெடி பண்ணுவாரோ அந்த மாதிரி பாடல்களுக்கும் ஒரு செட்டு ஒரு பைண்ட் பண்ண புஸ்தகம் இவர்கிட்ட இருந்துச்சு. அது எனக்கு அவங்க குரு கிட்ட இல்லாத ஒரு விஷயம். ஸோ அவர் அந்த அளவுக்கு அவர் பிளான் பண்ணியிருந்தாருன்னு எனக்கு தோணுச்சு. அவர் பாட்டு கூட கவிஞர்கிட்ட எடுத்து எனக்கு அது ரொம்ப வசதியாக இருந்துச்சு. சில பாடல்கள் தான் டியூன் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். மீதெல்லாம் அவர் லிரிக்கு கொடுத்ததை அந்த லிரிக்கை பார்த்து அப்படியே பண்ணு அந்த ஸ்பாட்லேயே தான். எல்லாத்துக்கும் ஒரு 4 டியூன் 5 டியூன் அப்படிலாம் கிடையாது. ஒரு டியூன் தான். பட் என்னன்னா அவர்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த ஏற்கனவே அந்த ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த கதைக்கு உண்டான அந்த லிரிக்ஸ். சில பாட்டு இப்போ தேவதை வந்து விட்டான்னு சொன்னார் இல்லையா, அந்த டியூன் போடும்போது நானே பல்லவி அதுக்கப்புறம் கவிஞர்கள். எனக்கு இந்த நீ வருவாய் என டைட்டிலை ஓகே பண்ண கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. ஏன்னா இது ஒரு பல முறை சௌத்ரி சார்கிட்ட எழுதி கொடுத்து ரிஜெக்ட் ஆன ஒரு டைட்டில். பல முறை கோகுலத்துக்கும் எழுதணும், அதுக்கும் பானுப்பிரியாவுக்கு அந்த டைட்டில் வைக்கலாம், நீ வருவாய் என அப்படின்னு. பானுப்பிரியா அம்மா வரத்துக்கு பூவே உனக்காவுக்கும் வச்சோம், நீ வருவாயேனா. அந்த மாதிரி எல்லாரும் அந்த பையன் போயிட்டான், தாத்தா உள்பட எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணுறாங்க வரணும், இந்த மாதிரியான. ஆமாம். அப்புறம் எனக்கு இந்த கதைக்கு நீ வருவாயனுங்கிறது கண்டிப்பாக வேணும். ஆனால் சௌத்ரி சார் எப்படி ரிஜெக்ட் பண்ண தான் போகிறாரு. சரியா? அதனால் எனக்கு விக்ரமன் சார் புது வசந்த கதை சொல்லும்போது ஒரு சொன்னார், இந்த பாட்டு ஒன்று பாட்டுமா மாதிரி ஏதோ ஒரு
வரியை பாடி காமிச்சு கதை சொன்னேன். கதை பிடிச்சிருக்குது அவருங்கிறதுக்கு நான் அவர் அதை பாடிக்கிட்டே போனார், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அதனால் நான் வந்து ஒரு பாடலை அந்த பாடல் மட்டும்தான் ஒரு 4 வரி எழுதியிருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாமே சார் பண்ணது தான். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாய் என, பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன் நீ வருவாய் என. இதை ஒரு சின்ன டியூனோட நான் பாடி தான் கதை சொன்னேன் சௌத்ரி சாருக்கு. அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஏமாந்தார். புது வசந்தம் மாதிரியே இதுலேயும் ஏமாந்துட்டார். ஓகே டைட்டில்ட்டாரு. இங்கே வந்தால் தலைவர் அதை ஒத்துக்க மாட்டுறாரு. இல்லை டைரக்டரை எடுத்த உடனே இவ்வளோ சோகமாக ஒரு பாட்டு நான் போடுறேன் பாரு இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பம் பப பம் பப பம் பப பம் பப பம் பப பபா நீ வருவாய் என, இந்த மாதிரி இப்படி சார் ரொம்ப நல்லா இருக்குது, இதை நான் பிஜிஎம்ல வச்சுக்கிட்டுமா அப்படி பிஜிஎம்ல இருக்கும் பாருங்க. இப்போ அதில் பார்த்திபன் சார் பைக்கில் வருவாங்க. இப்படி அவர் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தாரு, நான் விடலை. இல்லை சார் இந்த டெம்போல இவ்வளோ ஸ்லோவாக தான் வேணும், எனக்கு ஒரு சோகம் இருக்கணும் அதில் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார். அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போய் சார் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், நான் ஒரு சொல்கிறேன் சொல்லிட்டு ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே, பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயன. நீங்க போட்ட பாட்டுல இருந்து சார் உருவி இருக்கிறேன், தயவு செஞ்சு ஒத்துக்கங்க சார்னு சொல்லி ஆனந்தம் பாட்டோட அந்த ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் இதை எடுத்திருக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். அப்படியா நம்ம பாட்டா டைரக்டர் இது அப்புறமா அப்படி அந்த நீ மற்றது எல்லாமே வந்து அவரே முதல் வரி போட்டு எழுதி கொடுத்துருவார், நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். கதை எழுதும்போது இந்த இடத்துல பாடல் வரணும் அப்படின்றத தீர்மானிச்சிங்களா நீங்கள்? நாங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கிறோம். விக்ரமன் சார்ட்டிருந்து வந்ததுனால எங்களுக்கு தெரிஞ்சு அப்படி தான் அது கரெக்டாகவே இருக்கும். ஜென்ரல் சிச்சுவேஷன்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் பாட்டாக திங்க் பண்ணுற டேரக்டருங்க தான் இவங்க. அங்கே இடத்துல சாங்கு அது மாதிரி தான் இவங்க அது கரெக்டாகவும் செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். சாங் வர இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல இந்த சாங் வரும், அந்த சாங் அது கரெக்ட், அந்த டியூனும் சரியாக அமைகிறதுனால நல்லா இருக்கும். அதிகாலையில் சேவலை அந்த பாட்டெல்லாம் கூட நல்ல சிச்சுவேஷனு, அந்த ஸ்லோகத்தை. ஆமாம் சுப்ரபாதத்தோட வந்துட்டு அப்படியே காலைன்னு வந்தனால அது எப்படின்னா, இந்த ரமேஷ் வைத்தியா ஒரு நாள் என்னோட ரூமுக்கு வந்தார். அவர் என்னுடைய நண்பர் இல்லை, என்னோட ரூமில் ஒருத்தர் இருந்தார், பாபு யோகேஸ்வரன் அப்படின்னு, கொஞ்சம் எழுத்தாளர். அவரு டைரக்டரும் ஆயிட்டாரு, என்னுடைய உதவியாளராகவும் அந்த படத்தில் ஒர்க் பண்ணார். அவரை தேடிட்டு வந்து ஒரு நைட்டில் ஒரு 10-12 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்துட்டு ஒரே ஒரு வரி சொன்னார் சார், அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்த வரிகள் எல்லாம் அவர் சொல்லலை. அதுக்கப்புறம் எழுதுங்க சார் இதை பாட்டுன்னு போகிறோமா இது வந்து வேறு டைமில், எந்த டைம்லன்னா உன்னோட தண்ணி கொடுத்தேன் டைமாக இருக்கலாம், நீ வருவேனை பண்ணும் பொழுது நான் அவரை அதை ஞாபகம் வச்சு அந்த வரி வேணும் அவர் வேணும்னு சொல்லி வரவழைச்சிருப்போம். விவேகா பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கானே ஃபுல்லாக எழுதினார். நாங்கள் அப்படி உட்காந்துருக்கும் போது ஒரு நோட் புக்கோடு அவர் வந்தார், கவிதை எழுதுறேன் பாட்டு எழுதுவேன் அப்படின்னு. நான் இந்த ரைட்டர்கள் வரும் பொழுது எழுத்தாளர்கள் வரும் பொழுது ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து இது பண்ணிக்குவேன். எதுக்குன்னா நம்ம நிறையா பேரை பார்த்துருக்குறோம், பாடல் எழுதுறதுக்கு வருவாங்க இளைஞர்கள். நான் படித்து பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது, சரி வாங்கன்னு சொன்னேன். ஒரே ஒரு பாட்டு நம்ம அவருக்கு கொடுப்போம்னு சௌத்ரி சார்ட்டையும் கேட்டுக்கிட்டேன், ராஜ்குமார் சார்ட்டையும் கேட்டுக்கிட்டேன். அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எழுதினார், எல்லோரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஹரிணி பாடிச்சு. ஹரிணி பாடும்போது கூட எனக்கு கொஞ்சம் கூட அந்த வாய்ஸ் பிடிக்கவே இல்லை, கஷ்டமாக தான் இருந்தது, இனிமே இல்லாத மாதிரியே இருந்தது. ஆனால் சார் நல்லாயிருக்கும் நல்லா இருக்குனார். இன்றைக்கி வரைக்கும் அதை அடிச்சுக்க அந்த ஒவ்வொருத்தருக்கு என்னவோ இருக்குது. ஹரிணி சூப்பராக பாடியிருந்தாங்க. விவேகாவுடைய அந்த முதல் பாடல் அப்படி தான் ஒரு நோட் புக்கை பார்த்து தான் நாங்கள் படித்து அவருடைய திறமையை படிச்சுட்டு அவர் எழுதினார். டியூனுக்கு தான் எழுதினார், சாரோட டியூனுக்கு தான் எழுதினார். ரொம்ப நல்ல பாட்டு. அதே தெலுங்குல பண்ணும்போது கூட அதே டியூன் தான். கோகில பாட்ட பாகுன்னா கொம்மல சிரி பாகுன்னா அப்படின்னு சொல்லி தெலுங்கு கன்னடம் மலையாளம் பல மொழிகளில் ரீமேக் ஆச்சு. நீங்கள் எதெல்லாம் இசையமைச்சிங்க? தமிழ் தெலுங்கு தான். தமிழ் தெலுங்கு நீங்கள் பண்ணுங்க. கன்னடத்தில் பொதுவாக என் பாட்டு அப்படியே அவங்களே வரைச்சிக்குவாங்க. நீங்கள் இசையமைச்சது தான் பேர் வராது, அவங்களே எடுத்துக்குவாங்க, அவார்டெல்லாம் கூட வாங்கிக்குவாங்க. அதுதான் ஆச்சரியம். கன்னடத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா, நான் பண்ண படத்தை அப்படியே பண்ணுவாங்க, அவங்களுக்கு நந்தி அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. எஜமான் கன்னடா இல்லை, நந்தின்றது தெலுங்கு இல்லை, கன்னடத்தில் இருக்கிற அவார்டு என்ன எது பெருசோ அதை கொடுத்துருவாங்க. எஜமான் படத்துக்கு இது நடந்துச்சு.
எனக்கு சரி ஓகே மகிழ்ச்சியா இருக்குது. சூரிய வம்சம் ஒரு வருஷம் ஓடிச்சு பாட்டு சார். அதே எல்லாம் இருக்கும், எல்லா ட்ராக் கம்ப்ளீட் பிஜிஎம்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த பாட்டு கோயில பாட்டை பாவம் அது பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா? ஹரிணி பாடினது அந்த லிரிக்கு, அந்த அந்த அம்மாவோட இந்த ஹீரோயினுடைய அந்த அந்த மூடு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வரும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு 25 வருஷம் கழிச்சு கூட இன்னும் கேட்கக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு ஃபீமேல் சாங்ஸ் பண்ணுறது ரொம்ப ரேருங்க. நான் தான் அதிகமாக பண்ணியிருக்கேன் ராஜாண்ணனுக்கு அப்புறம். ஃபீமேல் சோலோன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது பண்ணுறது ரொம்ப சிரமம். ஏன் சிரமம்? ஹிட் பண்ணுறது, ஹிட் பண்ணணும். ஹிட் பண்ணாமல் விட்டோம்னா தப்பு. அந்த ஹாண்டிங் மெலடிஸில் அது வரும், அது நல்லா வரும். இவங்க விக்ரம் சார் படத்துலையும் சரி, இவர் படத்துலையும் சரி, அந்த மாதிரியான பாடல்கள் கொஞ்சம் அந்த ஃபெமினைனாக இருக்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக அதிக நேரம் எடுத்துக்கொண்ட பாட்டை நிறைய சொல்லுங்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரி எல்லாம் படாப்பட்டு தானே? இல்லை, எனக்கு என்றைக்குமே அப்படி நான் இருந்தது. அது ஒரு மகிழ்ச்சியாக நான் எங்கே எப்போ வேணால் சொல்லிக்கலாம். அப்படி அப்படி இருக்காது. ஏன்னா பெரும்பாலும் அவங்க கதைக்குள்ளேயே அந்த 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 ஃபீல் இருக்கும். அதை எடுக்கிறது என்ன மாதிரி கலைஞருக்கு ரொம்ப ஈஸி. என்னுடைய கேரியரில் நான் ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக திங்க் பண்ணி எல்லா பாட்டையும் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ரீரெக்கார்டிங் விஷயத்தில் மட்டும் நான் காதலுடன் பண்ணும்பொழுது அவரை ரொம்ப இம்சை பண்ணிட்டேன். அப்போ வேற அவர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அப்போ நான் அதை வந்து சீன் ரீல் பை ரீலாக பாட்டுக்கு போடுற மாதிரியே எல்லாம் ரெடி பண்ணி கம்போஸ் பண்ணி ரீரெக்கார்டிங் பண்ணி தருங்க சார்னு சொன்னேன். அப்போ தான் நான் ரொம்ப சிரமம் கொடுத்தேன். இல்லை, நான் ரன் பண்ணி தான் போடுவாங்க, ரன்னிங்லேயே ரீரெக்கார்டிங் வாசிப்பாங்க. அப்படி இல்லாமல் ஒரு சீக்வன்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரீலுக்கு ஒரு சீக்வன்ஸ் பண்ணி ஒரு ரீல் முடித்து எல்லாம் ஒரு வாட்டி ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணோம். உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் இந்த படத்தில் எது? அந்த பூங்குயில் பாட்டு. அந்த பாட்டு அதனுடைய இன்னசென்ட் இன்னொரு லாங்குவேஜ்லையும் கேட்கும்போது அது இனிக்கணும். அதே மாதிரியே வந்துச்சு அந்த அந்த சாங்குடைய ஃபீல். மற்றபடி இதில் அவர் பார்த்திபன் சார் பாடுற அந்த பாட்டு, பார்த்து பார்த்து அந்த பாட்டு செம. அது இப்போ அதில் அதை பற்றி சொல்லும் பொழுது நான் நிறைய அனுப்பிட்டுருக்கேன். இமைகள் என்னோடு சண்டை போடுது, எதிரில் வந்தால் என்ன, அதுக்கு நடுவில் ஒரு ஃப்ளோட் வரும், செமையா ஒரு சின்ன ஃபில்லப் கிடைக்கும். அதெல்லாம் பயங்கர இந்த பொயட்ரியாக கவிதையாக இருக்கிற பாட்டுங்க, இருந்த பாட்டுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு லாங்குவேஜ் இருக்கணும் ஒரு பாட்டில். மியூசிக்கு நான் இருக்கணும்னு நான் நினச்சதே இல்லை, கவிதை இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா சங்க காலத்துலேருந்து பாட்டுன்னா எழுத்து தான். கரெக்ட். தமிழ் பாட்டுன்னா எழுத்து தான். அந்த எழுத்தை அந்த ப்ரோஸை நீங்கள் எவ்வளோ உணர்வுபூர்வமாக நீங்கள் காயின் பண்ணுறீங்க அப்படிங்களா? அந்த கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம மியூசிக். நெஞ்சம் மறப்பதில்லை நினைவு, அந்த காயினிங், அதாவது டைரக்டர் விட்ட இடங்கள்ல நம்ம பண்ணணும், கம்போஸ் பண்ணணும். ஸ்க்ரீனில் தான் பண்ணுறாங்க, அதை மீறி வேற எதுவும் இல்லைன்றது என்னோட அபிப்பிராயம். அவங்க விட்டு 5 நிமிஷத்துக்கு நான் தான் டைரக்டர். என் பாட்டு, என்னுடைய லிரிக்ஸு, என்னுடைய தத்தகாரம், என்னுடைய எமோஷனு, புரியல அவங்க. ஸோ எவ்ரி ஃபிலிம் மியூசிக் அந்த 5 நிமிஷத்துக்கு டைரக்டர் தான். அவரை ரெஸ்பான்சிபிளாக செய்யணுன்றது என்னுடைய எண்ணம். இப்போ நான் வந்து ஸ்கூலில் இருக்கேன், அந்த இடத்துல தொய்யக்கூடாது, சாங்கில் மொத்தம் எழுந்து போகக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ அது. இப்போ அந்த நிலை நீடிக்குதா? அதாவது இப்போ நான் போட்ட பாட்டுங்கள்லாம் இப்போ போட்டேன்னு நிச்சயமா அது அந்த பேஷன்ஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் அது அப்படி இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அதை கொடுக்கல யாரும். கொடுத்தாங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க. அப்படி இல்லை, என்ன நினைச்சிட்டாங்கன்னா வேகமா போறது தான் பாட்டுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ நம்ம பண்றோம், நீ வருவாயன 2 பண்றோம், அதே பாடல்கள் அதே மாதிரியான விஷயங்கள் பண்றோம். நீங்க கரெக்டா கொடுத்தா ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அதில் எந்த ஒரு டவுட் இல்லை. மெலடி என்னைக்குமே மெலடி தான். மெலடின்றது அது அது என்ன சொல்றது, எதிரில் இருக்கிறவனுடைய மனசில் போய் நீ அள்ளணும் அல்லது கவ்வணும் அல்லது ஏதாவது செய்யணும். ஸோ அதுதான் மெலடி. அதை செய்யறதுக்கு தெரிஞ்சது இருந்தால் போ, ரொம்ப சிம்பிள். அது அந்த ஒன்று அந்த லிரிக்கில் கரெக்டாக கொண்டாந்துட்டா போதும். அதை இன்னைக்கு கேட்க மாட்டாங்க அப்படின்றது தான் தவறான கண்ணோட்டம். இல்லை, இன்னைக்கு மெலடி பாடல்ல கேட்க முடியலையே படங்கள்ல. இல்லை, வைக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க இந்த கேள்வியை விவேகா கிட்ட கேட்கலாம். ஏன்னா அன்னைக்கு பூங்குயில் பாட்டு எழுத ஆரம்பிச்சு இன்னைக்கு நீங்க என்ன பாடலோ அதுலயும் நம்பர் 1 எழுதிட்டு இருக்கிற ஒரு கவிஞன் விவேகா. அவரை ஏன் அப்படி எழுத சொல்றாங்க, இல்லை அவர் என்ன எழுதுறார்,
அது இருக்குது. இப்போ புஷ்பால வந்த பாடல்கள் எவ்வளோ ஹிட்டு, விவேகம் எழுதுனது தான் இருக்குது. ஒரு மெலடியும் அதுலேயும் இருக்குது, அந்த படத்துலேயும் நல்ல மெலடி இருக்குது. அந்த நல்லா எழுதணும், அவ்வளோதாங்க. லிட்ரேச்சர் இருந்துச்சுன்னா அந்த பாட்டு நீங்கள் என்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக கொடுத்தாலும் சரி, அதை பெரிய ஹெவி மியூசிக்கில் கொடுத்தாலும் சரி, 6/8 கொடுத்தாலும் அந்த ப்ரோஸ் நிற்கணும். அதில் இருக்கிற அந்த கவிதை வரி மனசு போய் போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதானே தவிர ஸ்லோ பாட்டு மெலடி சாங்ன்றது ஐடியா இல்லை. லிரிக் வேல்யூ உள்ள சாங்ஸ் இருந்தால் இன்றைக்கும் அது நல்லா இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக பாடல்களுக்கு திரைப்படங்களில் வரையறுப்பு கம்மியாக இருக்குதுன்னு அப்படின்னு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால தான் படங்களில் பாடல்கள் பண்ணிருக்கே இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? தெரியல, அது ஒரு ஆரோக்கியமாக இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும். பாட்டு இந்தியன் சினிமாவுக்கு சாங்ஸ் இருக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு தோணுது. அது சாங்கை நீங்கள் எப்படி வேணால் ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போ மணிசருடைய மணிரத்னத்தருடைய படங்களில் எல்லாரும் வாய் விட்டு பாடுறது ரொம்ப கம்மி, பட் அந்த பாடல்கள் அப்படி க்ளீனாக அது எமோஷனுக்கு வந்துட்டு. பாரதிராஜா சார் கூட நிறைய பாடல்களுக்கு லிப் வைக்க மாட்டாங்க. ஒரு பாட்டுக்கு லிப் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த சீக்வன்ஸ் நீங்கள் எவ்வளோ பொய்டிக்காக சொல்கிறீங்கன்றது தான் பாயிண்ட். சில நேரத்தில் வசனத்தை விட மியூசிக் நல்லா இருக்கும், அதை சொல்கிறதுக்கு டைரக்டருக்கு தெரியணும். அந்த டைரக்டருக்கு தெரிஞ்சா அது சக்ஸஸ் ஆகும். அவருக்கு தெரியலன்னா அங்கே சக்ஸஸ் ஆகாதுன்னு எனக்கு என்னோட அபிப்பிராயம். அவருக்கு தெரியணும் முதல்ல, அந்த மொழி தானே சொல்றாரு. அவர் வசனம் எழுதுற இடத்துல கண்ணியமணியன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பழசா இருக்கு. அதுக்கு நீ ஒரு நல்ல ஒரு கவிதையை கொண்ட மியூசிக்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணால் போதுமே, அவளை எல்லாம் வர்ணிச்சிடலாம். அதில் இருக்கிற எல்லா விதமான அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் எல்லாத்தையும் லிரிக்கில் சொல்லலாம் வசனத்தை விட. உங்களுடைய படம் பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் பூத்திருச்ச வெக்கத்தை விட்டு, அது ஒன்றும் லிரிக்கில் லிப்பில் இல்லை, அப்படியே அந்த பொண்ணு வரும் அவங்க மேலே வரும்போது. ஆமாம், வந்துட்டே இருக்கும். ஆமாம், நீங்கள் அந்த ஷார்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுருக்கீங்க. பாண்டியன் கே அந்த லிரிக்கில் இருக்கிற அந்த 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 கணத்தை வார்த்தைகளில் வந்திருக்காரு, படத்தில் இருக்க டைலாக்ல வந்திருக்காரு. ஆனால் அந்த பாட்டு சீக்வன்ஸில் அது பொத்தி வச்ச மல்லிகை மட்டும்னா என்ன, அவை மொத்தமாக அதில் ஸோ இது கவிதைக்கு உண்டான ஒரு அழகு, அதுவும் எஸ்பெஷலி தமிழுக்கு உண்டான ஒரு அழகு. அதை இப்போ எல்லாரும் மிக்ஸ் பண்ணுறாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக புரியல உங்களுக்கு, அந்த லாங்குவேஜுக்கு உண்டான மிகப்பெரிய அழகு அது நீங்கள் போயிட்டே எழுதும் போது தான். அதுக்கு நீங்கள் பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் உங்கள் பாட்டே சொல்லலாம், உங்கள் படத்தினுடைய பாடலே இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய ஆழம், அதனுடைய காதல், அதில் இருக்கிற ஒரு ஏஸ்தட்டிக்கு அதுதான் மிஸ் ஆகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பாட்டு எழுதிட்டு அதுக்கு இசையமைக்கிறது தான் ரொம்ப விருப்பமும்? அப்படிலாம் கிடையாது சார், எல்லாமும் அதுவும் ஈஸி. அந்த சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு விருப்பம் கேட்குறேன். விருப்பம் ரெண்டுத்தையும் செய்யலாம். ஒரு நல்ல ப்ரோஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை கெடுக்காமல் அப்படியே சிம்பிளாக மியூசிக் பண்ணுங்க. ஏன்னா அது எம்எஸ்பியோட மிகப்பெரிய ஒரு ராஜபாட்டு. நல்ல லிரிக்கை நீங்கள் அப்படியே பண்ண முடியும், அது நல்லாயிருக்கும் சில நேரங்களில். பட் டியூன் பண்ணுறது தான் நியாயமான ஒரு விஷயம், ஏன்னா அதில் தான் நம்மளுடைய கற்பனை சந்தம் அதில் இருக்கும். இதில் எழுதுனதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். பெரும்பாலான இசையமைப்பாளர்கள் நல்ல கவிஞர்களும் கூட. எப்படி அந்த அனுபவம்? எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு இசைக்கவிஞர், அவர் எழுதிடுவார், ஃபஸ்ட்டு 2 வரிகள் வருவார். அது மாதிரி இளையராஜா சாரை எல்லாருமே சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது, பழக்கமும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அவர் பெரும்பாலும் அவருடைய முதல் பல்லவியே அவரோட தான் இருக்கும் அப்படிம்பாங்க. அது அவங்களோட இசையோடு சேர்ந்து தமிழும் அவர்களுக்குள் இருப்பதால் தமிழ் கவிதையாக, பாடலாக அப்படி வந்து விடுகிறது. அதுக்காக பரத்வாஜ் சார் மாதிரியான யாராவது பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த அந்த ஸ்லாங் வரணும், அந்த தமிழ் இருக்கணும், இலக்கணத்தோட கரெக்டாக வரணும். எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் முதல் அவர் ஒரு மிக சிறந்த ரசிகன். அருமை. ஆமாம், அப்புறம்தான் கதை ஒன்றில் மட்டும் இல்லை, அவர் எல்லாவற்றையும் மிக ரசனையோடு பார்க்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ரசிகன். ரசிப்பார் ஒரு புக்ஸை, ஒரு கதையை. அவர் சிறந்த ரசிகன் தான் ஒரு சிறந்த கலைஞனாக இருக்க முடியுங்கிறதுல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒருத்தர். அவர்கிட்ட நீங்கள் நாவல் பற்றி பேசலாம், எழுத்தாளர்கள் பற்றி பேசலாம், சரித்திரத்தை பற்றி பேசலாம், தொல்காப்பியம் பேசலாம், எது வேணாலும் பேசலாம். எல்லா இலக்கண இலக்கியங்கள் பற்றி எல்லாவற்றையும் பற்றியும் பேசலாம். ஏன்னா நிறைய படித்த ஒரு ரசிகன் அவர். ஃபர்ஸ்ட் நன்றி. உங்களுக்கு இந்த கதையை கேட்டபோது ரொம்ப பிடிச்ச அம்சம் இது? அஜித் நடித்த போர்ஷன். எனக்கு உண்மையிலே அந்த போர்ஷன் ரொம்ப பிரமாதம்.
என்னை வந்து இந்த பொண்ணு காதலிக்காமல் இருக்கிறதுக்கு, அந்த ஹீரோயின் காதலிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே அந்த மனுஷன் தான். கதாபாத்திரத்தில் உங்களுக்கு முன்னாடி விஜய் நடிக்க இருந்தான்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. வேற ஒரு நடிகர் நடித்த படங்களில் அதுக்கு முன்னாடி நான் தான் நடிக்கிறதா இருந்ததுன்னு அந்த நடிகருக்கு தெரியாது. நாட்டாமையில நான் தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது. ஆமாம், அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ரவிக்குமார் சார் என்கிட்ட கதை சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் எனக்கு அது கிண்டலாக இருக்குது. தேவயானோட நடிச்சது எப்படி? தேவயானி வந்து காசு வாங்கிட்டு நடிக்கவே மாட்டாங்க, ஒரு ஏமாத்திர நடிகை. Taste Daily. Taste the Daily.